வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்கா பார்த்தோம்னா, நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஊர்ல கோயில்ல முதல் மரியாதை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் மரியாதை வாங்கிறதுக்கு நம்ம சாமுண்டேஸ்வரி கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியே காணலை அப்படின்னு நம்ம ரேவதி அம்மாவுக்கு ஏதோ ஆயிருக்குமோ என்ன அப்படின்னு பயப்படுறாங்க. அப்பதான் கார்த்தி இந்த ஊர்ல எந்த பிரச்சனைனாலும் தீர்த்து வைக்கிறது அவர் தானே, அவருக்கே கால் பண்ணுவோம் அப்படின்னு கார்த்திக்கு ரேவதி கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், எங்கள் அம்மாவை காணலை, கோயிலில் இன்றைக்கி முதல் மரியாதை கொடுக்கேன்னு எங்கள் அம்மாவை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா இன்னும் வீடு திரும்பலை அப்படின்னு சொல்ல நேரம் அதிர்ச்சடை இந்த கார்த்தி நம்ம சாமுண்டேஸ்வரியை சிவனாண்டியை முத்துவேலை மறைச்சி வச்சிருக்க இடத்துல இருந்து அவங்கள அடித்து வெளுத்து நம்ம சாமுண்டேஸ்வரியை மீட்காங்க. சாமுண்டேஸ்வரிக்கு முதல் மரியாதையை வாங்கி கொடுக்குறாங்க நம்ம கார்த்தி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னா, பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம ரேவதி மயக்கம் போட்டு விழுந்தவங்க. நம்ம ரேவதி கண்ணு முழிக்க முன்னாடி கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா நமக்கு ரேவதி கார்த்தியை தேடுவாங்க அப்படின்னு நம்ம ராஜா இவங்க கூடிய சீக்கிரம் நம்ம ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு மாப்பிள்ள, அதனால கவலைப்படாதுங்க அப்படின்னு ராஜாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோவமா வருது. நல்ல காலம் அவனை பார்க்க போகிற உடனே இவளுக்கு மயக்கம் போட்டு விழுந்திருக்கானா, கண்டிப்பாக இவளுக்கு அந்த டேப்லெட்டை கொடுத்தா பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். இந்த டிரைவர் பயில்ட்டு இருந்து அவளை பிரிக்கிறது கஷ்டம். கடவுளாக பார்த்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காவா அவளுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு. அதனால் இப்போ இந்த டிரைவர் பையனுக்கு நினைப்பு அவளுக்கு இல்லை, அதனால நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சீக்கிரமாக அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கெட்டி வச்சிடணும் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு சூரியகலாவுக்கு கால் பண்ணி, சூரியகலா, நான் சாமுண்டேஸ்வரி பேசுகிறேன், நீ உன்னோட பெண்களில் ஒரு பொண்ணை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணித்தா அப்படின்னு பல நாட்களாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தல. இப்போ நான் முடிவாக்கிட்டேன், என்னோட பொண்ணை உனக்கு உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி தரலாம் அப்படின்னு விருப்பம் இருக்குது, நீ உடனே இங்கே வா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இனி எதுனாலும் நம்ம சூரியகலா பார்த்துக்கிடுவா, அவ தம்பிக்கு நம்ம ரேவதியை பேசி கண்டிப்பாக முடிச்சிட வேண்டியதான். இந்த டிரைவர் பயிலுக்கு தொந்தரவுலேருந்து அப்போ தான் தப்ப முடியும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு மறுபடியும் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறா, வைக்க போகிறா அப்படின்னு அந்த இடத்துல சந்திராவுக்கு எல்லாம் தெரியுது. இந்த டிரைவர் பயில்கிட்ட பிரித்தது நல்லதுக்கு தான். ஆனால் இனியும் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வேற இவ மாப்பிள்ளையில் கூட சேர்ந்து வாழக்கூடாது. நான் இந்த வீட்டில் எப்படி ஒண்டியாக இருக்கேனோ அப்படி தான் இருக்கணும். இந்த விஷயத்த இப்போவே நம்ம கணவர் சிவனாண்டி கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சந்திரகலா சிவனாண்டி கால் பண்ணி சொல்ல நேரம், இந்த சாமுண்டேஸ்வரிக்கு அட்டுலியும் கூடி போயிட்டே இருக்குது. இங்கே நானே என் மனைவியை மட்டும் சேர்ந்து வாழ முடியலை, பிரிஞ்சு வாழும், இவளும் இவளுக்கு பிள்ளைகளும் மாப்பிள்ளைகள் கூட சந்தோஷமாக வாழலாமா, அப்படியெல்லாம் விடக்கூடாது. சாமுண்டேஸ்வரிக்கு அட்டுலியத்தை அடக்கணும், அவளை உடனே கடத்தணும், அவளை அப்படியே தீயிட்டு எரிக்கணும், அவள் எரிஞ்சு சாம்பலாகணும். நாங்கள் வாழ முடியாத வாழ்க்கையை அவளும் அவளுக்கு மாப்பிள்ளையிலும் பிள்ளைகளும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நேரம் விடக்கூடாது அப்படின்னு முத்துவேலும் சிவனாண்டியும் சேர்ந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோம்னா கோயிலில் உள்ள ஊர் மக்கள் எல்லாம் இந்த பாருங்க, உங்களுக்கு கோயில் சார்பாக முதல் மரியாதை பண்ணி பரிவட்டம் கட்ட போகிறோமா, அதுக்காக நீங்கள் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. போனவங்கள திரும்பி காணோம், கோயில்லையும் காணோம். நம்ம ரேவதி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா எங்கே, இப்போ என்ன பண்ணலாம், அம்மாவை எப்படி கண்டுபிடிக்க, அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே சிவனாண்டியும் முத்துவேலாம் நம்ம சாமுண்டேஸ்வரியை கடத்திட்டாங்க. கடத்தி ரவுடிகளுக்கு வச்சு தூக்கிறாங்க. நானும் என் மனைவியும் வாழாத வாழ்க்கையை நீ வாழுவியா, அதே நேரம் நான் உயிரோடு இருக்க நேரமே என் மனைவியை என் மூஞ்சில தாலியை கலத்தி வீச சொன்னவ நீ, ஒன்றை விட மாட்டேன், நீ தீயில கருகி கண்ணு முன்னாடி பிள்ளைங்க மாப்பிள்ளை இவங்க எல்லாம் பார்க்க அளவுக்கு நீ துடிச்சு போகணும், அதுதான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம முத்துவேலும் சிவனாண்டியும் சாமுண்டேஸ்வரியை மயக்கத்தில் கிடக்காங்க. அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரால முடியும், இந்த ஊரில் உள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி வைக்கிறது கார்த்தி. அப்போ நான் அந்த கார்த்திக்கு ஏன் கால் பண்ணக்கூடாது அப்படின்னு கார்த்திக் கால் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி பார்க்குறாங்க, என்ன ரேவதி கால் பண்ணுறாங்க, சரி எடுத்து என்னன்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு எடுத்து கேட்குறாங்க.
ஹலோ என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் அவங்கள வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்கள, எங்கள் அம்மா வந்து கோயிலில் முதல் மரியாதை பண்ணி பரிவட்டம் கட்டுறதுக்காக போனாவ. ஆனால் அம்மாவை காணவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்மா இவ்வளோ நேரம் ஆகியும் வீடு திரும்பலை. அம்மாவை வந்து கண்டுபிடிச்சி தரது உங்கள் பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் யோசிக்கிறாங்க. என்னடா செய்ய, இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சே, நம்ம அத்தை இப்போ வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அத்தைக்கு ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசித்துக்கிட்டு நம்ம கார்த்தி வந்து சிவனாண்டிய முத்துவேலை தான் கண்டிப்பாக இதில் தொடர்பில் இருப்பாங்க. அவங்கள முடக்கினாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சிவனாண்டிய முத்துவேலையும் கூட்டிக்கிட்டு வந்து கிளம்புறாங்க. பிடிக்கிறதுக்காக நம்ம கார்த்தி வந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அங்கே போய் வந்து சிவனாண்டிய முத்துவேலையும் அடித்து தோழியை கலத்தி மயக்க நிலையிலேருந்து சாமுண்டேஸ்வரியை வந்து மீட்டு வந்து கூட்டிகிட்டு வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம இந்த டிரைவர் பையில என் பொண்ணுகிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டினோம். நம்மளை சிவனாண்டிய முத்துவேலாம் ஆள் வச்சு கிடச்சிட்டாங்க. ஆனால் நம்மளை வந்து பத்திரமா மீட்டு கொண்டு வந்தது இவன் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குற்ற உணர்வு. நம்ம இவ்வளோ தூரம் அவரை வந்து அவமானப்படுத்தினோம், ஆனாலும் அவர் நம்மளுக்கு நன்மை செய்திருக்காரு அப்படின்னு உள்ள குற்ற உணர்வு நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து குத்த ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி தான் வந்து சண்டை போட்டு நம்ம ரவுடிக்கிட்ட இருந்து அம்மாவை மீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு வந்து நம்ம ரேவதிக்கு வந்து தெரியுது. அவரை இந்த தடவை நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லிடணும் அப்படின்னு வந்து கார்த்தியை நேரில் பார்க்குறாங்க. முதல் தடவையாக பார்த்த உடனே நம்ம ரேவதிக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. எனக்கும் இவருக்கும் விட்டக்குறை தொட்டக்குறை பூர்வீக பந்தம் ஏதாவது ஒன்று இருக்கும் போல் இருக்குது. இவருக்கு பேரை கேட்ட உடனே எனக்கு அப்படி ஒரு ஸ்டாக்கிங்காக இருந்து இப்போ இவரை பார்த்தாலே எனக்கு அப்படி வந்து தோணுது, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் இப்போ முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ரேவதி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சூரியகலா கிளம்பி நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டு முன்னாடி வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். நேராக சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து, சாமுண்டேஸ்வரி நான் வந்துட்டேன், உன் பொண்ணை வந்து என்னோட தம்பிக்கே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து நம்ம சூரியகலா கேட்க, சாமுண்டேஸ்வரியை இது நல்ல முடிவு, எனக்கு ஓகே தான் அப்படின்னு வந்து ரேவதியை காட்டுறாங்க. நம்ம ரேவதி வந்து இதெல்லாம் எனக்கு முடியாது, யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்கம்மா, நான் வந்து யாரையும் கல்யாணம் பண்ண போகிறதில்ல, அப்படியே நான் கல்யாணம் பண்ண வேண்டாம் இருந்தாலும் என் விருப்பப்படி தான் கட்டுவேன், இனி உங்கள் விருப்பப்படிக்கு முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனாலும் என்னடி சொல்லுற அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ரேவதியை வந்து கேட்குறாங்க. நம்ம ரேவதி வந்து ஆமாம்மா, நான் வந்து கோயிலில் கார்த்தி அப்படின்னு வந்து ஒருத்தரை பார்த்தேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் வந்து வேற நீங்கள் சொல்கிறவங்களெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுமா, அவரை பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஒரு உறவு இருந்த மாதிரி தோணுச்சு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து ஒத்த காலில் வந்து நம்ம ரேவதி வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ண நிற்க, நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன இது, இவர் தான் கணவர், இவரை எப்படியாவது விவாகரத்து பண்ணி என் பொண்ணை வந்து இந்த சூரியகலாவுக்கு தம்பிக்கு கெட்டி வச்சிடலான்னு பார்த்தா என் பொண்ணு மறுபடியும் இந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணணும்னு நிற்காலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒன்றும் புரியாமல் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் வந்து காதல் வந்து துளிர் விட்டுட்டுங்கன்னு சொல்லலாம்.